இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. ஏப்பா? இல்லம்மா, சொன்னா கேளுங்க, எடுத்துட்டு போங்க. தானே சொல்லி தானே எடுத்துட்டு வந்தேன். இல்லம்மா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எடுத்துட்டு போங்கம்மா. என்ன பேசுற நீ? அம்மா, நான் உங்களை எதுவும் சொல்லல, தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி புருஷன் இருக்கிற வரைக்கும் நீ உருப்படவே மாட்டேன். குடு. அத்தை ஏங்க எதுக்கு அவங்க எடுத்துட்டு போக சொன்னீங்க? என்னடி புதுசா என்ன சமையல்காரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ஊருக்குள்ள இருக்க கொஞ்ச நெஞ்ச மறந்து வாங்க போறேன். கொண்டாட்டி சம்பாதிச்சதுல புரிச்சு உட்கார்ந்து சாப்பிட நான் அவமானப்படுத்தணும், அப்படிதானே? உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, கோவிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. ஓஹோ, தெரிஞ்சேதான் இப்படி எல்லாம் பண்றியா? கொழுப்புடி உனக்கு. இது ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்ல மாமா. ஏது பக்கத்து வீட்டுல காசை வாங்கிட்டு பலாரம் சுட்டு கொடுக்கறது கௌரவ குறைச்சலா தெரியல உனக்கு? ஏன் மாமா, நம்ம ஹோட்டல்ல வச்ச இடத்துல அதே மாதிரி தானே இதுவும். முட்டாத்தனமா பேசாத. அது வேற இது வேற. நீயே வயித்து பிள்ளைக்காரி. இந்த மாதிரி காசுக்கெல்லாம் வேலை செஞ்சு என்னையே இந்த நான் வேதனைப்படுத்துறேன். கோச்சிக்காதீங்க மாமா, மருந்தெல்லாம் தீர்ந்து போச்சு. எத்தனை தடவை தான் உங்ககிட்ட பணம் கேட்டு நச்சிருக்கிறது? அப்படி இல்லைன்னா அப்பா கிட்ட போய் அடிக்கடி வாங்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் வேண்டானதான். நீ 1000 காரணம் சொல்லு, அதை என்னால ஒத்துக்க முடியாது. வயிற்றுக்குள்ள இப்படி மாவு அரைக்கிறது, பலகாரம் சொல்றது, என்ன செடியில உட்கார்றது, என்ன தனம் இதெல்லாம்? என்னனும் என்ன முழுசாவே கையால் ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? போசண்ணே, போசண்ணே. யாரு? என்ன மணி, என்ன அம்மா வீட்டு பக்கம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? சரி வா. என்ன விஷயம் சொல்லு. ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நீங்க மனசு வச்சா உதவி பண்ணலானே. நானே வேலை வெட்டி இல்லாத பைய சும்மா வீட்டுல இருக்கேன். நீ பெரிய சோடா ஃபேக்டரி முதலாளி, ஒன்னால ஆகாதடா, என்னால ஆக போகுது? பாத்தீங்களா, கிண்டல் பண்றீங்களே. சரி சரி, விஷயத்த சொல்லு. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. கிளப்போட ஆண்டு விழாவாம். இப்போ பார்த்து நம்ம கிட்ட வேலை பார்க்குற 3 பேர் ஆகாம ஒரு காரணத்தை சொல்லி லீவ் போட்டாங்க. அர்ஜென்ட்டா வேற கொடுக்கணும். இன்னைக்கு ஃபுல்லா வேலை செஞ்சாதானே கொடுக்க முடியும். எனக்கு உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கு சங்கடம் தான். கோச்சிட்டாலும் கோச்சிப்பீங்களேன்னு பயம். அப்புறம் சரி, ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாமேன்னு தோணுச்சு. நல்லா தொழில் தெரிஞ்சவர் வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான காசுக்கு மேலேயே போட்டு கொடுக்குறேன்னு. மணி, நீ இங்க பிறக்க வேண்டியவன்லடா, வடநாட்டுல பிறக்க வேண்டியவன். அங்க பிறந்தேன்னு வச்சுக்க, டாட்டா புல்லாவே தூக்கி சாப்பிட்டு இருப்ப. அந்த அளவுக்கு திறமைசாலி. என்ன சொல்ல வர்ற? ஏன்டா வேலை பார்க்குற கூலிக்கார பயிலாம் லீவ் போட்டாங்க, நீங்க வந்து கூலிக்கு வேலை செய்யுங்க அப்படின்னு பாலிசா சொல்றேன், அப்படித்தானே? அண்ணே, பிடிக்கலன்னா மாட்டேன்னு சொல்லிடுங்க. இந்த மாதிரி எதுவும் பேசுவீங்களோன்னு தான் நான் ரொம்ப தயங்கினேன். நான் வரேண்ணே. இருடா, எங்கே கிளம்பிட்ட? உங்களுக்கு தான் பிடிக்கல போல இருக்க. அட போடா, வாழ்க்கை எல்லா விஷயத்தையும் பிடிச்சா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு கூட காரில் போகணுன்னு தான் ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, கூட்ட நெரிசலில் பஸ்ஸில் தான் போக வேண்டியிருக்கு. இப்போ நீ பேசின பேச்சு கூட ஒன்று அப்படியே ஓங்கி ஒரு அப்பலான்னு தான் ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, பணம் தேவைப்படுதே. சரி, நான் வந்து வேலை செய்கிறேன், காதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவல்ல? கண்டிப்பாக கொடுத்துருவேண்ணே. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? உன்னை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்டா. அதனால தான் ரொம்ப கரெக்டாக காசு கேட்குறேன். அப்போது போகலாமண்ணே. நீ முன்னாடி போனா பின்னாடி வா. சரிண்ணே, கண்டிப்பாக வந்துருங்கண்ணே.